ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலில் இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பர்த்டே ஏதாவது ஒரு விஷயம் அவரை பற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரோமன் ரெயின்ஸை மக்கள் பூ பண்ணாங்க. அந்த பூவெல்லாம் தாண்டி பிக்டா கேரக்டரில் இருந்து அவர் ட்ரைபல் சீஃப் ஆகி மாறி இருக்காருன்னா அதுக்கு ஒரு பொய் காரணம். அதுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோய் இருக்குது அப்படிங்கிற பொய். ஆனால் அதுக்குள்ளே நிறைய உண்மைகள் இருக்குது. உண்மையை பொய்யா காட்டினாங்க. நான் சொன்னது கண்டிப்பாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு குழப்புற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ரோமன் ரெயின்ஸை பூ பண்ண மக்கள் வீதவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கை தூக்க வச்சாங்க WWE. அதுக்காக பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா WWEல வர்றதுக்கு காரணம் அவருடைய அண்ணன் ரோஸ். அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி WWEல ஒர்க் பண்ணவர். அப்புறம் எக்கச்சா அவருக்கு பிரதர் இருக்குது, அது இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. இதெல்லாம் நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் கேட்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது லுக்கீமியா. அதை பற்றி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 தனக்கு லுக்கீமியா நோய் இருக்குது, இதனால் என்னால் டைட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட் லுக்கீமியா நோய்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரத்தத்தில் வர்ற புற்றுநோய். அப்போ என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? ஹீமோதெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் உடலையே செலுத்துவாங்க. நீங்கள் வேணால் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். சைடு எஃபெக்ட்டை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வரலாம், குடல் புற்றுநோய் வரலாம், அப்புறம் ப்ளீடிங் வரலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வயசான மாதிரி ஆயிடுவீங்க. ஹேர் மொத்தமாக கொட்டிடும், சொட்டை தலையாக ஆயிடுவீங்க. சொட்டையாக மாட்டீங்க, மொட்டையாகவே ஆயிடுவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீமோதெரப்பி பண்ணும்போது, அதாவது கேன்சர் இருக்குது, ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சமாக கேன்சர் இருக்குது அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க முடியெல்லாம் கொட்டிடும், ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான மாதிரி ஆயிரும். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு இருந்திருக்குதா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இருந்திருக்குதா? இல்லைல்ல. ரோமன் ரெயின்ஸ் நல்லா பணம் வச்சுருக்கலாம், WWEங்கிற செல்வாக்கு இருக்கலாம், அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர் WWE பார்த்தீங்கன்னா அவருடைய நோயை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய வளர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு நான் ரோமன் ரெயின்ஸுக்கு லுக்கீமியா இல்லை அப்படின்னு சொல்லலை. அவருக்கு உண்மையிலேயே லுக்கீமியா நோய் இருந்திருக்குது. ஆனால் WWE வந்து அதை பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னதில் எதுவுமே ஏற்படலை. ஆக்சுவலி இதில் ஒன்று ஏற்பட்டாலே ரோமனுக்கு எதுவுமே இருந்திருக்காது. பட் ஆனால் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ரெட்டை பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டாரு. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை பெற்றுக்கிட்டாரு. அதாவது 2 தடவை ரெட்டை பிள்ளைங்க, 4 பிள்ளைகளை ரோமன் ரெயின்ஸ் வந்து பெற்றிருந்தார். இது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா இருக்குது. ரோமன் ரெயின்ஸோட ஹேரை பார்த்தே நிறைய பேர் அவரோட ஹேர் ஸ்டைலை போடுறோம். ஸ்கின் டிசீஸ் இல்லவே இல்லை, உடம்பை ஏற்றுனார். இப்போ நான் சொன்னதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா WWE வந்து ரியாலிட்டிக்காக காட்டுறதுக்காக அந்த புற்றுநோய் பக்கமே போகலை. அப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளை ஏமாற்றிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து ஒரு ஏமாத்துக்காரங்க தான். ஏதாவது நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொக்கி கிடச்சிட்டுவீங்களேன், அதை வச்சு கப்பலே எழுப்பாங்க. அதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸை WWE பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளை காட்டணும், ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி, இப்போ ப்ரான் பிரேக்கர் காட்டுறாங்களா அந்த மாதிரி தான். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. வின்ஸ் அப்படி இல்லை, எப்படியாவது இவனை காட்டணும், இவனை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் இருந்தார். இவர் பிராக் லெஸ்னர் எதிர்த்து WWE சாம்பியன் ஆனாலும் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர் வந்தாலே பார்த்தீங்கன்னா நீ WWE விட்டு போயிடு, அதனால் எனக்கு கண்டாலே பிடிக்கல, பூ பண்ணாங்க. ஒரு ரோமன் ரெயின்ஸ் வரும்போது எப்படி சத்தம் கேட்கும்னா பூ அப்படிங்கிற சத்தம் கேட்கும். அதனால் WWE என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு தான் ஆல்ரெடி லுக்கீமியா இருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸுக்கு லுக்கீமியாங்கிறது இருக்குது, ஆனால் அது வந்து WWEனால் வரல. அவர் கொஞ்சம் போதக்கை. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா WWEக்கு வரதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய 19-20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறமா கஞ்சா எல்லா பழக்கமும் உண்டு. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு போதகை தான். அந்த போதகை ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டெராய்டெலாம் யூஸ் பண்ணதுனால பிளட்டில் பார்த்திங்கன்னா குயிக்லி வந்து கேன்சர் வந்துடுச்சு. இவர் கேன்சர் வந்ததுனால ரக்பி பிளேயராக இருந்தார். அந்த ரக்பி பிளேயர்லேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த முடி கொட்டுறது எல்லாமே வந்துருக்குது. அதுக்கப்புறமா க்யூர் ஆகிட்டார். ரோமனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு விளையாட்டு பிளேயர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டில் ரோமன் ரெயின்ஸ்க்கு இருக்குது. அதாவது நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு லுக்கீமியாங்கிற நோய் இருக்குது. அது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒழுங்காக டேப்லெட்லாம் எடுத்தாங்கன்னா ஓகே. இப்போ அன்னைக்கு WWE வந்து சொன்னாங்கள்ல, திடீர்னு ரோமனுக்கு லுக்கீமியா அப்படிங்கிற
அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முடி கொட்டுறது எல்லாமே ஏற்படும். அன்னைக்கு ஏன் ஏற்படலைன்னா WWE பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு இதுக்கு முன்னாடியே லுக்கியமே ஏற்பட்டிருக்குது. எப்போ ஏற்பட்டிருக்குது? 2007 ஏற்பட்டிருக்குது. அப்போ WWE பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டாங்க. 2007 அவருக்கு லுக்கிமியா வந்ததை 2019 வரைக்கும் நீடிச்சிட்டாங்க. ஆமாம், அது வரைக்கும் நல்லா சண்டை போட்டார், எல்லாம் பண்ணார். அந்த டைமில் வரலாம். இதில் WWE வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னென்னா ரோமன் ரெயின்ஸே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க மாதிரி அனுப்பிவிட்டாங்க. ரோமன் சும்மா இல்லாமல் சரி WWE தான் சின்ன ரெஸ்ட் இது தந்துட்டாங்களே, ட்ரீட்மெண்ட் எடுப்பாரான்னு பார்த்தா படம் நடிக்க போயிட்டார். ஆக்சுவலி அதை யாருமே மறக்க மாட்டோம், யாருமே அதை மன்னிக்கவும் மாட்டோம். அந்த டைமில் ரோமன் வந்து லுக்கிமேன்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துட்டு போயிட்டார். போய் ஒரு 2 வாரத்தில் ராகு கூட சேர்ந்து படம் நடிக்காரு. ஐயா நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே போனேன், படம் நடிக்க போயிருக்க. சரி அதையாக விட்டு தரங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா போய் வெறும் 4 மாதத்தில் திருப்பி வெளியே வந்துட்டார். வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு லுக்கியமாக போயிடுச்சு. அடடா ஆச்சரியக்குறி. அதாவது வருஷக்கணக்கில் லுக்கியமாக நோய் வந்தவனுக்கே போகலை. ரோமனுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. ஏன்னா படம் நடிக்க போயிட்டார் ஜாலியாக. படம் நடித்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து அவருக்கு எல்லாம் சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் அதில் ரோமன் ரெயின்ஸை குத்தமாக சொல்லலை. WWE பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, WWE மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நமக்கு ஒரு நோய் இருக்குது, அது குணமடைஞ்சிருச்சு. ஆனால் ஏதாவது நேரம் கிடைக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பணத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிற இது எல்லா கம்பெனிக்கும் இருக்குது. அதை தான் WWE பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸோட நோயை ஃபேக்காக மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அதுக்குன்னு ரோமன் ரெயின்ஸுக்கு முக்கியமாக நோய் இல்லைன்னு சொல்ல, இது வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் அந்த ஹீமோதெரப்பி பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அவர் முன்னாடியே ஹீமோதெரப்பிலாம் பண்ணி அதை க்யூர் பண்ணிட்டார். அதுக்கான ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸை மட்டும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் திரும்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பூ அப்படிங்கிற சத்தம் இருந்தது. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ஆனார், ஒரு ஹீல் கேரக்டர் ஆனார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் சாம்பியனாக இருந்தார். அதாவது WWE என்ன தான் இவர் வந்து ஒரு எப்படி சொல்ல மக்கள் மத்தியில் பாவம்பா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வர வச்சாங்க அந்த லுக்கிமியா வச்சு. அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. உண்மையிலேயே அந்த மனுஷன் ஒரு வில்லனாக வந்தார் தெரியுமா, அது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே கையை தூக்கி வீத ஒன் அப்படின்னு ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்கிறோமே, அந்த ரோமன் ரெயின்ஸும் உருவானார். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் 2021 வரைக்கும் மக்கள் மத்தியில் பிடிச்சும் பிடிக்காத ரசலர் தான். பாதி பேருக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் சாம்பியனாக இருந்தார். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 30 நாள் 40 நாள் ரோமன் ரெயின்ஸ் உருப்படியாக 100 நாள் கூட WWE சாம்பியன்ஷிப் வச்சது கிடையாது. உண்மையான விஷயம், வச்சதே கிடையாது. 18 நாள் 60 நாள் 30 நாள் அப்படி தான் வச்சுருந்துருக்காரு. ஆனால் அவர் WWE சாம்பியன்ஷிப்பை வில்லனாக வெற்றி பெற்றதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1300 நாள் சாம்பியனாக இருந்தார். அதாவது 100 நாள் கூட சாம்பியன் ஆளாத ரோமன் ரெயின்ஸ் 1300 நாட்களை கடந்து அன்னைக்கு சாம்பியனாக இருந்தார். உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸோட விஷயத்தில் நம்ம இதை அவருடைய ஒரு முன்னேற்றத்துக்கான பாதைன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி ரோமனுடைய பர்த்டே. எல்லாருமே வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.